Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். இங்க இருந்து அப்புறப்படுத்த சொன்னாங்க அப்படின்னு நீங்க தான் கேஸ் போட்டு அதை வேற வழியா பண்ணீங்கன்னு வேற. ஆனா திருப்பரங்குன்றத்தில் மட்டும் தீர்ப்பு வந்த பின்பு நீதிபதி மேலேயே குற்றத்தை சாட்டி எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போ அது முதல் தூணு இல்லைன்னாங்க, அப்புறம் தூணு இருக்குது ஆனால் அதில் ஏற்ற மாட்டோம்னாங்க, அதுக்கப்புறம் அது தீபத்தூணு ஆனால் அதில் ஏற்றுற பழக்கம் இல்லைன்னாங்க, இப்போ அது தீபத்தூணு இல்லை சமணர்கள் ஏற்றிய விளக்கு தூணுன்னாங்க, சமணர்கள் நைட்டு வெளியே வந்து விளக்கே ஏற்ற மாட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு அது சிக்கந்தர் அவங்களோட தூணு அப்படின்றாங்க, இப்போ அந்த தூணே உங்களுக்கு உரிமையா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அங்கே இஸ்லாமிய திருவிழாக்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்கம். ஆனால் அதே இது இந்த விளக்கு ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை. இப்போ உச்சி பிள்ளையார் கோயில் தான் உச்சியில் இருக்குது அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அரசாங்க விவாதத்தில் சொன்ன வார்த்தைகளை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். முருகனுக்கு 2 வாழ்க்கை இருக்கும் பொழுது 2 விளக்கு ஏற்றுறது எதுக்கு அப்படின்னு 2 விளக்கு ஏற்றணுமானா சில பேரின் 2 வாழ்க்கைகள் அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் நம்ம சொல்ல போனால் அப்புறம் எப்படி ஒரு பெண்ணாக இருந்து என்னால் சொல்ல முடியாது. என்ன வாதிடுறீங்க? அப்புறம் இன்னைக்கு அது விளக்கு தூணி எங்களுக்கு இது இந்துக்களுக்கே சொந்தமானது இல்லை, அது அவங்க வக்ஃபோர்டுக்கு சொந்தமானதாக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அதே மாதிரி பக்கத்தில் சென்னை விமான நிலையத்தில் ஹஜ் யாத்திரிகர்களுக்கு மக்கள் வரிப்பணத்தில் கட்டடம் கட்டுறீங்க, கிறிஸ்துமஸ் விழாக்களில் கலந்து கொள்கிறீங்க. ஆனால் இந்துக்களை மட்டும் நிந்திக்க வேணும், ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், இதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்கிறார்னு கேட்குறேன். ஆக இந்துக்களின் உணர்வை தொடர்ந்து புண்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அங்கே உண்ணாவிரதம் இருந்தால் இல்லை அவங்கெல்லாம் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி உண்ணாவிரதம் இருக்காங்க, அங்கே போய் ஒவ்வொருனையும் உங்களை மாதிரி தம்பிங்க தான் மைக்க நீட்டுறாங்க. அதில் ஒருவர் கூட பாஜக இந்து முன்னணியை சார்ந்தவங்க கிடையாது. உட்கார்ந்துருந்த 50 பேரும் ஒரு அம்மா சொல்றாங்க அங்கே விளக்கு ஏற்றுறது நான் என் கண்ணால் பார்க்கணும் சாவறதுக்கு முன்னாலன்றாங்க. ஆக தொடர்ந்து இந்துக்களை நிந்தித்து கொண்டிருப்பதற்கு 2026 ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதுதான். இல்ல மத பிரச்சனையே இல்ல, நீதி பிரச்சனை, உங்களது ஈகோ பிரச்சனை தான். இதுல மத பிரச்சனையை விட ஸ்டாலினோட ஈகோ பிரச்சனை. நாம தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல. நான் நேத்து ஒண்ணு கேட்கிறேன், என் மனைவி சொல்வதைத்தான் நான் கேட்கிறேன். யார் சொல்றா? மரியாதைக்குரிய முதலமைச்சர் கேட்க மனைவி சொல்றதை கேட்கணுன்றது எங்க எல்லா பெண்களுக்குள்ள ஆசைதான். ஆனா உங்க மனைவி கோயிலுக்கு போறாங்களே, ஒரு நாள் கூட உங்களை கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவியா? கேட்டீங்களா? கேட்கலையா? 1000 குடமுழுக்கு வச்சேன்னா உங்க மனைவி ஒரே ஒரு குடமுழுக்கு கூட போய்கிட்டு வாங்க, நான் இத்தனை குடமுழுக்கு போறேன், ஒரு குடமுழுக்கு போங்கன்னு உங்களை சொல்லவே இல்லையா? ஆக என்ன நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? அதனால இந்து உணர்வுகளை மதிக்கவில்லை என்றால் அதற்கான விலையை ஸ்டாலின் அரசு கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது எனது கருத்து. யாரும் சொல்றான்னு தெரியல, அவரை சொல்றாரு என்னமோ. களத்துல யாரும் அவர் தான் இல்லை, திடீர்னு களத்துக்கு வர்றாரு, திடீர்னு களத்துக்கு வரல. நாங்க எல்லாரும் ஒருவேளை எங்களை சொல்லலைங்க அவரு, ஏன்னா நாங்க இத்தனை கட்சியில இத்தனை மாவட்டங்கள்ல ஆட்சியில் இருக்கோம். உலகத்துல உள்ள மக்கள்லாம் பாரத பிரதமர் தான் எங்க பிரதமரா வரணும்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 18% வாக்குகளை வாங்கி இருக்கிறோம். நாங்க தேர்தலில் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்புறம் களத்துல இல்லாததுன்னா அவர் தான் சொல்றாரோ என்னமோ. இன்னொன்று மஞ்சள் நகரம் என்று நான் இதை அதை தான் சொன்னேன், விளையாட்டா சொன்னேன், என்று கண்டுபிடிச்சிட்டாரு. அது கருப்பு பெரியார் மஞ்சள் நகரம்னு. அந்த மஞ்சளுக்கு தனி வாரியம் போர்டு அமைச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. இது என்னைக்கா நீங்க யூபி அரசாங்கத்தில் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு மஞ்சள் நகரத்தில் உள்ள மஞ்சள் விவசாயிகள் அத்தனை பேரும் ஒருவர் விடாமல் பாஜகவிற்கு ஓட்டு போட வேண்டும். ஏன்னா அங்க தெலுங்கானால உள்ள ஒரு எம்பி கேட்டாருன்றதுக்காக மஞ்சள் போர்டு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஆட்சி செய்தாங்க? அதனால இன்னைக்கு நீங்க பேசிக்கொண்டே போகலாம். அந்த மஞ்சள் மாநகரத்தில் நின்று கொண்டு யாரையும் எங்களை விமர்சனம் செய்ய முடியாது. 10 வயசுல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தமிழக மக்கள் மீது அவ்வளவு இணைப்பு இருந்ததுன்னா, நாங்க 25-50 வருஷமா அரசியல் இருக்கவங்களுக்கு எவ்வளவு இணைப்பு இருக்கும்? திரைப்படத்துல இணைப்பு இருந்தா நீங்க டிக்கெட் வாங்கிட்டு இணைப்பை ஏற்படுத்தினீங்க. நாங்க டிக்கெட் வாங்கிட்டு இல்ல, டிக்கெட் வாங்கி நின்னுதான் உங்களை இணைப்பு ஏற்றுனீங்க. ஜெயிக்க வைக்கிறீங்களோ தோக்க வைக்கிறீங்களோ இல்ல.
அதாவது அவரோட திமுக எதிர்ப்பை நான் வரவேற்கிறேன். நிச்சயமா திமுக எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி. ஆனா திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் எதை வைத்து சொல்கிறார்னு சொல்றேன். திமுக கூட்டணிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் தாங்க போட்டி, அரசியல் போட்டி. இதோட சினிமா இல்ல, யார் நீ டைரக்டரா நான் டைரக்டரா, 100 நாள் நீ ஓடுறியா நான் ஓடுறியான்னு கிடையாது. ஆக 10 வயசுல இருந்து சினிமால நடிக்கிற உங்களுக்கே இணைப்பு இருக்கும் பொழுது தொடர்ந்து அரசியல் களத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு இணைப்பு இருக்கும், மக்களோட இணைப்பு இருக்கும். அதனால இன்னைக்கு பேசுறது எல்லாமே மத்திய பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதாவது பெயர் மாற்றம் 2005 ஏற்படுத்தினது, பெயரே 2009 தான் வச்சாங்க. அப்ப வைக்கும் போது உங்களுக்கு நினைவில்லை. மறுபடியும் நான் சொல்றேன், சென்னையில ராஜீவ்காந்தி ஏர்போர்ட், தெலுங்கானால ராஜீவ்காந்தி ஏர்போர்ட். இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை திட்டங்களுக்கு காந்தி பேர் வச்சிங்க? இல்ல சென்னை இவர் திருச்சி சிவா போய் சொல்றாரு கஸ்தூரிபா காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு பேர் வச்சாங்களா? யார் வச்சா? அறிவாலயத்துல தேசிய கொடியை இவங்க ஏத்துனது இல்லைங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும் தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்டவங்க இவங்க என்ன தேசியத்தை பத்தி பேசுவாங்க? மகாத்மா காந்தி நீங்க கொண்டாடி இருந்தீங்கன்னா பரவாயில்ல, மகாத்மா காந்தி நீங்க கொண்டாடவே இல்லை. ஆனா இன்னைக்கு பேர் எடுத்துறாங்களாம். பேர்ல எல்லாம் இருக்கு. இன்னைக்கு 125 நாள் அது ஆக்கப்பட்டு இருக்கு, கேரண்டி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் கேட்கிறேன், சாமானிய மக்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாக நிதி வருகிறது, சாமானிய மக்களுக்கு நீங்க மாநில அரசு நிதி கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இது அப்பட்டமாக சாமானிய மக்களை ஏமாற்றும் வேலை. இன்னொன்று, இந்த மகாத்மா காந்தினாலே ஊழலற்றவர். ஆனா தமிழ்நாட்டில் தான் மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதிகமாக ஊழல் செய்த மாநிலத்தில் தமிழ்நாடும் ஒண்ணு. ஒருவேளை அதுக்காகவே எங்க மகாத்மா காந்தி பேரை வைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம், மாநிலங்கள் இப்படி செய்யறாங்களேன்றதுக்காக. அதனால மகாத்மா காந்தி பேரை வச்சா அவரை மனதில் வச்சிருக்கிறோம். காதியை ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர், சுதேசியை ப்ரமோட் பண்ணியிருக்கிறாரு, ஸ்வச் பாரத்தை ப்ரமோட் பண்ணியிருக்கிறாரு. பிரதமர் முதல் கூட்டத்தில் என்ன தெரியுமா பேசினாரு? காந்தி என்ன சொன்னார் என்றால், உங்களுக்கு சுத்தமான இந்தியா வேணுமா சுதந்திரமான இந்தியா வேணுமான்னு கேட்டா சுத்தமான இந்தியா தான் வேணும்னு காந்தி சொன்னார்னு சொல்லி தான் ஸ்வச் பாரத்தை அவர் ஆரம்பிச்சார். ஆக ஒரு திட்டம் நீங்க காந்தி பேரை சொல்லி, நான் சோனியா காந்தியை சொல்லல, இந்திரா காந்தியை சொல்லல, மகாத்மா காந்தின்ற பேரே நீங்க திருடி வச்சிட்டு இருக்கீங்க. ஓட் சோரின்ற பேரே நீங்க சோரி தானே. நீங்க வச்சிருக்கிற காந்தி பேர் யார் காந்திங்க? மக்கள் எல்லாம் மகாத்மா காந்தியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ஃபெரோஸ் காந்தியை மறந்துட்டாங்க, காந்தி காந்தி காந்தின்னு சேர்த்துட்டு. ஆக காந்திக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அதாவது மத்திய அரசு ஒரு திட்டத்தை சொன்னுச்சுன்னா உடனே அது வந்து திட்டம் இல்லாம சொல்ல மாட்டாங்க, நிச்சயமா சொல்லுவாங்க. திட்டமிட்டு அது எதிர் மாதிரி ஏற்படுத்த முடியுன்றதுதான். அதனால நீங்க சாமானிய மக்களுக்கு எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். எல்லா கதையும் சொல்றீங்கல்ல. யாரா பண்றா? முற்போக்கு இயக்கங்கள் முத பேரையே மாத்த சொல்லுங்க. அவங்க தான் பிற்போக்கு இயக்கங்கள். என்ன முற்போக்கு இயக்கங்கள்? முன்னால இருக்கிற அரசியல் சரித்திரத்தை மறைக்கிறது முற்போக்கு இயக்கமா? நீங்க பேர் வச்சுக்கிட்டா போதுமா? அதனால இன்னைக்கு சரித்திரத்துல இருக்கு, அந்த சரித்திரத்துல இல்லைன்னு சொல்லுங்க. ஆக உங்களுக்கு சரஸ்வதி, லட்சுமி, சக்தின்னு பேர் வந்தாலே உடனே பதறி போயிடுவாங்க இவங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் காவிரியில உள்ள தண்ணியை வாங்க பாருங்க சொல்லுங்க. சரஸ்வதியை பத்தி பேசுறதுக்கு முன்னால குடியரசுத் தலைவர் போய் பார்த்திருக்காங்க. யாரு? அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, திமுக அரசு வந்து அவங்க மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து எடுக்க போறாங்க, அதனால வந்து இவங்க போய் மீட் பண்றதா ஒரு தகவல் சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. சோசியல் மீடியால என்ன வேணாலும் போடுவாங்க. பாவம் அண்ணன் சிபிஆர் அவர்கள் அரசியல் சார்பற்று அங்க நல்ல சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை போய் அரசியலுக்குள்ள இழுக்காது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதிமுக உடனே பாஜக தொடர்புடைய ஆட்களை போய் பார்க்கறதா வாடிக்கையா இருக்கு. பிரச்சனையே இல்லைங்களே, போய் பார்த்தா நட்புன்னு பேசுவீங்களா பிரச்சனைன்னு பேசுவீங்களா? அதிகமாக பார்க்க நட்பு விரிவடைகிறதுன்னு தான் சொல்லணுமே தவிர பிரச்சனைன்னு எப்படி சொல்ல முடியும்? யாரு
இல்ல அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு உங்க கட்சி போற அமைச்சர்கள் யாரு பார்த்தா அப்படி எஃப்எம் பார்த்துருக்காங்க. இல்ல அது நான் அதாவது போறதுக்கு ஒன்ன சொல்லிட்டு தான் போகணும், லைனா போட்டுட்டா போகணும். போற வெளில பாக்குறாங்க, நட்பு ரீதியா பாக்குறாங்கப்பா. ஆமா 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 இல்ல அவங்க மாட்டினதுதான், அதுக்குன்னு ப்ரொசீஜர் நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை நம்மளை விட்டுருவாங்க. யாரையும் விட போறது இல்லை. யாரெல்லாம் ஊழல் செஞ்சாங்களோ எல்லாரும் உள்ளதான் போறாங்க. ஏறக்குறைய மந்திரி சபை கூட்டத்தையே திமுக சிறைக்குள்ளதான் நடத்த வேண்டியிருக்கும். 13 அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததுன்னா மந்திரி சபை கூட்டத்தை சிறைக்குள்ளதானே நடத்தணும், வெளியே நடத்த முடியும். இவ்வளவு நாள் விட்டுட்டு தேர்தல் நேரத்துல இந்த வழக்கெல்லாம் எடுக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல இல்ல, இந்த வழக்கு தேர்தல் நேரத்துன்னு இல்லை, எப்போ எடுத்து கொண்டு இருக்கிற வழக்கு தான். அதனால அது வழக்கமா உள்ளதுதான், தேர்தல் நேரத்து வழக்கு இல்லை. அது எனக்கு எப்பவுமே சொல்ற மாதிரி ஆண்டவனும் ஆண்டு கொண்டு இருப்பவரும் என்ன சொல்றாங்களோ அதுதான். நாங்க எப்பவுமே களத்துல இருக்கிறவங்க, களத்துல இல்லாதவங்க இல்ல. கலங்காமல், களங்கம் ஏற்படாமல் களத்தில் இருப்பவர்கள். அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்ப அந்த உதயநிதிக்கு எதுவும் புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியலப்பா. இப்ப எழுதி கொடுக்கறவங்க இப்ப கொஞ்சம் எதுகை மோனையோட எழுதி கொடுக்கறாங்க, அது வேற விஷயம். உதயநிதிக்கு நான் கேட்கிறேன், 11 லட்சம் கோடி மத்திய அரசுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு தெரியுமா தெரியாதா? கோவை விமான நிலையம், சென்னை விமான நிலையம், திருச்சி விமான நிலையம், தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் நடந்துதா இல்லையா? யூபி அரசாங்கத்தில் அவர் பாவம் 20 வயசு 25 வயசுல அவருக்கு தெரிஞ்சுதா தெரியுமா? யூபி அரசாங்கத்தில் எத்தனை விமான நிலையங்கள் விரிவாக்கப்பட்டது, எத்தனை துறைமுகங்கள் விரிவாக்கப்பட்டது, எத்தனை சாலைகள் விரிவாக்கப்பட்டது, வந்தே பாரத் ட்ரெயின் எத்தனை விட்டாங்க? நீங்க யூபி, எனக்கு நேற்று கூட எனக்கு ஒன்று ஆச்சரியம். நான் ஹிந்திக்கு நாங்களும் ஆதரவு கிடையாது. நான் என்னை போட்டு ஹிந்தி இசைன்னு என்ன வேணா எழுதிருப்போம். என் உயிர்லையும் இருக்கு, பெயர்லையும் இருக்கு தமிழ். உங்களை மாதிரி இல்லை. நேற்று கனிமொழின்றவங்க ஆராம்சே அப்படின்றாங்க, பேசிக்கிட்டே இருந்தவங்க தமிழ்ல இந்திய தொலைக்காட்சியில். அப்ப திமுக காரங்க எல்லாருமே ரகசியமா ஹிந்தி படிக்கிறாங்க. எப்படி ரகசியமா சாமி கும்பிடுறாங்களோ அதே மாதிரி ரகசியமா ஹிந்தியும் பேசுறாங்க, ஹிந்தியும் படிக்கிறாங்க. நாங்க அப்படி கிடையாது. தெரிஞ்சா சொல்ல போறோம், தெரியலன்னா நான் சொல்ல போறேன். ஆக இன்னைக்கு எல்லாத்தையும் எங்களை பார்த்து நீங்க குத்தி 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 நீங்க திணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் காசி தமிழ் சங்கம் பேசினாரு, திருக்குறளை பேசுறாரு, பாரதிய பாராளுமன்றத்தில் பேசுறாரு, வ.உ. சிதம்பரத்தை பாராளுமன்றத்தில் பேசுறாரு. நீங்க சொல்றீங்களே இந்தி வார்த்தை, எனக்கு உங்க வார்த்தை பாராளுமன்ற நம்ம சபாநாயகரை பத்தி திமுக பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு, எங்க பேரு உங்க வாயில எப்படி நுழையலையோ அதே மாதிரி திட்டத்தோட ஹிந்தி பேரு எங்களுக்கு நுழையல. 20 வருஷமா என்னங்க செஞ்சிட்டு இருந்தீங்க? 20 வருஷமா ஹிந்தி பேரை மாத்திருக்க வேண்டியது தானே, ஏன் மாத்தல? ஸ்டாலின் அப்ப என்ன தூங்க போயிட்டாரா? அம்னீசியா வந்துதா? நான் கேட்கிறேன், 20 வருஷமா மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் இதெல்லாம் மாத்தல? மாத்திருக்க வேண்டியது தானே. நான் புதுச்சேரியில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் தமிழ் பேர் வச்சேங்க, தமிழ் பேர் வைப்போம். அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சியை குத்திட்டு இருக்க முடியாது. பாரத பிரதமர் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அது எதிரொலிக்கும். நிச்சயமா 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். கோவை விமான நிலையத்துக்கு கருணாநிதி பேர் வைக்கணும்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க முதல்வர். கோவை விமான நிலையத்துக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி பேர் வைக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி. சரி 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 சரி. அப்புறம் மகாத்மா காந்தி பேருக்கு எதுக்கு எதிர்த்து போராடுறாங்க? மகாத்மா காந்தி பேர் வைக்க சொல்லி ஏன் சொல்லல? அப்புறம் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஏன் சொன்னீங்க? கருணாநிதி பேர் எல்லாத்துலயும் வச்சாச்சு, பாடத்துல வச்சாச்சு, அரிசிக்கு வச்சாச்சு, லைப்ரரிக்கு வச்சாச்சு, பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சாச்சு, சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வச்சாச்சு, எல்லா ஸ்டாண்டுக்கும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன திருப்பி? அல்ல அவர் மாத்திரம் தான் முதலமைச்சராக இருந்தாரா? அவர் பேர் வைக்கணும்னா அப்புறம் காமராஜர்ல ஆரம்பிச்சு, பக்தவச்சலத்துலேருந்து ஆரம்பிச்சு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பிச்சு, புரட்சி தலைவி வரைக்கும் எல்லார் பேரையும் தான் கேட்கணும். சுதந்திர போராட்ட வீரர் இது. இந்த அரசாங்கத்தில் நான் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அன்பழகன் பேரை பாலத்தில் வச்சாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே இங்கே வேலு நாச்சியார் பேரை வச்சாச்சு. இதெல்லாம் ஒரு டிராமா அரசுங்க. சொன்னது கரெக்ட் தானே. தீய சக்தி திமுகன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு அது வலுவாக, அது விஜய் கூட அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு.
தீய சக்தி திமுக என்றது சரித்திரத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால நாங்க ஒன்றும் எந்த சிறுபான்மையினருக்கு எதிராக இல்லை. கூட்டணி கட்சி தலைவர் சிறுபான்மை நிகழ்ச்சிக்கு போறதுக்கு நாங்க ஒன்றும் எதிரி கிடையாது. நாங்களே நடத்துறோமே. ஏதோ ஜான்சன் இவர் நடத்துறாரு, நான் போறேன். ஜான்சன் எங்க கிட்ட இருக்கிறாரு. என்ன நான்சென்ஸ் நீங்க பேசுறீங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். கிறிஸ்தவத்துக்கு ஆதரவா பேசிட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசினா எங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? நான் வந்து கிறிஸ்தவத்துக்கு ஆதரவா பேசுவேன், இஸ்லாமுக்கு ஆதரவா பேசுவேன், இந்துக்களுக்கு ஆதரவா பேசுவேன். ஆனா நீ சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசும்போது நான் பைபிளை எடுத்துவேன், நான் வந்து ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றதா நாங்க எதிர்க்கிறோம். நாங்க பைபிளை பாராட்டுறதை நாங்க எதிர்க்கல. பைபிளை பாராட்டிட்டு நீ பகவத்கீதையை எதிர்க்கிறதா நாங்க எதிர்க்கிறோம். இதுதான் நீ தெளிவா இருக்கிறோம். நாங்க நீங்களே அழகா வார்த்தை சொல்லுங்க. வேஷம் போடுறாங்க. நன்றி. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.